நெகட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்து வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தோல்விக்குள்ளாக்குறாங்க. கன்றாவியாக படம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு படத்தை எப்படி எடுப்பீங்க நீங்கள்? மணிரத்னம் வந்த காலத்திலே இதெல்லாம் வந்துருந்ததுன்னு வச்சுக்கிங்க, சமூக ஊடகங்கள்லாம் வந்திருந்ததுன்னா மணிரத்னம் இவ்வளோ பெரிய டேரக்டர்னு பேரே வாங்கியிருக்க மாட்டார். அவர் டம்மின்னு அப்போவே போட்டு உடச்சி கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. சமீபத்தில் வந்த லப்பர் பந்து, வாழை போன்ற படங்கள்லாம் வந்து பாசிட்டிவ் விமர்சனமாக மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அப்போ பாசிட்டிவாக பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணுற தப்பாக பேசும்போது மட்டும் வலிக்குதா? ஒரு 200 கொடுத்து படத்தை பார்த்துட்டு நீங்கள் கண்ண பேனா பேசுவீங்களான்னு? நீங்கள் நான் கொடுக்குற 200 நம்பி தானே படம் எடுக்கிற. நீ ஓசியில் போட்டு காமிச்சு நான் பார்த்துட்டு திட்டினேன் அப்படின்னு சொன்னால் நீ சொல்லலாம். ஜோதியா கூட வந்து நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ½ hour வந்து மோசமாக தான் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன்னு அவங்களே சொல்கிறாங்க. கதை ரொம்ப வீக்கான கதை. இப்போ நம்ம லைஃப்லேயே நமக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? ரொம்ப மோசமாக அடி வாங்கின சந்தர்ப்பங்கள் ஞாபகத்தில் இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த சந்தர்ப்பங்களோட ஞாபகம் இருக்கும். மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்ம நினைவிலே இருக்காது. ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் ஹையும் இல்லை லோவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி மக்கள் பார்ப்பாங்க? நீ படத்தை ஒழுங்காக எடுக்கலை, சரியா? அப்போ நீ படத்தை ஒழுங்காக எடுப்பதற்கும் கதையை ஒழுங்காக தேர்ந்தெடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் நீ தப்பிக்க முடியும். நீ தப்பாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு பழியை தூக்கி எவன் மேலேயே போகிற. நீ எவனாவது இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் யாராவது கதை என்னன்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஹீரோ யாருன்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? ஹீரோ யாருன்னு முடிவு பண்ணிட்டு தான் கதையை ரெடி பண்ணுன்றாங்க. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. சமீபத்தில் கங்குவா படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை சந்திச்சது, மிகப்பெரிய அளவில் டிசாஸ்டர்னு சொல்லலாம். சூர்யாவோட கரியர்லேயே ஒரு மோசமான படமாக அமைஞ்சது போன்ற விமர்சனங்கள்லாம் வந்திருக்குது. அதை தொடர்ந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து திரைவட்டாரத்தில் அறிந்த நபர் தான். அவர் வந்து தியேட்டரில் போய் ரிவ்யூ எடுக்கிறாங்க இல்லையா, முதல் ஷோ முடிஞ்ச உடனே, அதுதான் முக்கியமான காரணம். இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்து வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தோல்விக்குள்ளாக்குறாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு. 2 வாரம் கழிச்சு தான் வந்து யூடியூப்ல ரிவ்யூ பண்ணுறவங்களாம் ரிவ்யூ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிலாம் பேசியிருக்காரு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க தான்? நான் எப்படி பார்க்குறேன்னா, கன்றாவியாக படம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு படத்தை எப்படி எடுப்பீங்க நீங்கள்? நீங்கள் சொன்னால் லிட்டரலாக நம்ப மாட்டீங்க. நான் என் பையன் கம்பல் பண்ணான்னு சொல்லி தான் முதல் நாளே போய் பார்க்க போனது. கங்குவா பையன் பார்த்தே அவன் 1/2 நாள் ஸ்கூலுக்கு வேறு லீவ் போட்டு வந்தான். அன்றைக்கி ஒர்க்கிங் டே வேறு. அவன் பெரிய சூர்யா ரசிகர்லாம் ஒன்றும் இல்லை. படம் கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, அவர் தீவிரமான விஜய் ரசிகர். ஏன்னா நான் இப்போ ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருக்குப்பா, கண்டிப்பாக போய் பார்க்கணுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாடாப்படுத்தி அவனே டிக்கெட்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன்ப்பா, புக் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணான்னு தான் போனோம். அவனே இன்டர்வலுக்கு அப்புறம் சொல்லிட்டான், வீட்டுக்கு வேணால் போயிடலாமாப்பா, அது ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் நான் அப்படின்ட்டான். அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஒரு படம் எடுப்பீங்களா? யங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. கிராஃபிக்ஸுன்றாங்க, இரிட்டேட்டிங் கிராஃபிக்ஸாக இருக்குது. அதான் சொல்ல, அதில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பார்ட் ஒன்று வரும், அது எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது கடைசி வர முடியவே இல்லை. எது கிளைமாக்ஸ் வர்ற வரையும் அது முடியல. நீ ஒன்று ஹிஸ்ட்ரி படம் எடுக்கிறன்னா நேராக ஹிஸ்ட்ரி படம் எடுத்துகிட்டு போயிரு. அதை கொண்டாந்து இது கூட லிங்க் பண்ணுறேன், இதை கொண்டாந்து அது கூட லிங்க் பண்ணுறேன். அதுவும் கதையும் ஒரிஜினல் கதையும் கிடையாது. அது அசாசின் கிரீடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம். அந்த வீடியோ கேமில் பேஸ் பண்ணி ஒரு கதை. அதை வந்து ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் வந்து 7ஆம் அறிவில் போதி தர்மர்னு பண்ணி முடிச்சாச்சு. அதையே நான் திருப்பி பண்ணுறேன், அதையே வேறு மாதிரி பண்ணுறேன். பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி பண்ணுங்களேன். அதாவது நீங்கள் ஒரு சமகால கதை எடுக்கிறீங்கன்னா சமகால கதைன்னு போகணும், ஹிஸ்டாரிக்கல் மூவினா ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு போகணும். ரெண்டுத்தையும் கலந்து எடுக்கிறதுனா எப்படி இருக்கணும்? சமகாலத்து ஸ்டோரியை தான் மக்கள் பார்க்க விரும்புவாங்க நிறைய. அப்போ சமகால ஸ்டோரியை நிறைய சொல்லிவிட்டு ஹிஸ்ட்ரின்றதை வந்து ஒரு ஊர்கா மாதிரி வைக்கணும். இது ஹிஸ்ட்ரி தான் மெயினாக ஓடுற மாதிரி இருக்குது. ஏற்கனவே வந்த படங்கள் அந்த மாதிரி தான் வந்திருக்கா? ஏன் இப்போ 7ஆம் அறிவு அப்படி தானே, கான்டெம்பரரியாக என்ன நடக்குதுன்றது தான் நிறைய இருக்கும். அந்த போதி தர்மர்ன்ற பார்ட் வந்து ஒரு சின்ன பார்ட், அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த டிஎன்ஏ நான் எழுப்புறேன், அது இதுன்னு கதை அப்படியே போயிட்டுருக்கோம். மகதீராலையும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், மகதீராவும் அதே தான். அப்போது நீங்கள் அதை மாதிரி எடுக்கிறது, அது வந்து மகதீரான்றது வந்து மறுஜென்ம கதை. ஆமாம், இது வந்து நேரடியாக அசாசின் கிரீடில் அவங்களுக்கு அந்த நினைவுகளை கொண்டு வர்றது, டெக்னிக்கலாக டெக்னாலஜியை பயன்படுத்தி அப்படின்றது.
மகதீரான்றது தானா ஞாபகம் வந்து முற்பிறவி கதை அப்படின்ற மாதிரி போகக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து முதல்ல அந்த மாதிரி வந்த படம் பிராப்தம்னு ஒரு படம். சிவாஜி நடிச்ச படம் பிளாக் அண்ட் ஒயிட். ம். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா, இவர் கல்யாண்குமார் நடிச்சு அதே மாரி ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. நம்பியார் வந்து வில்லனாவே இருந்து வெயிட் பண்ணி வருவாரு அப்படின்னு. நாசர் கூட அது மாரி தேவதைன்னு ஒரு படம் எடுத்தாரு. ஸோ அந்த மாரி அது வேற ஜானர். இது வந்து இன்னொரு ஜானர்ல அதே ஃபார்மேட்ட இன்னொரு ஜானர்ல ஃபிட் பண்ணி எடுத்திருக்கிறாய்ங்க. இது ஏற்கனவே இதே மாரி தான் சுஹாசினி ஒரு தடவ பேட்டி குடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். முன்னாடிலாம் நல்ல தெளிவானவங்க பேட்டி எடுத்தாங்க. ர ரிவ்யூ எழுதுவாங்க. இப்போலாம் மவுஸ் புடிச்சவங்கலாம் ரிவ்யூ எழுதுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னது? அவாக்கள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவா மட்டும் எழுதுனாங்க. ம். இப்ப நம்மவாவும் எழுதுறாங்கன்றது வந்து அவங்களால தாங்க முடியல. ஏன்னா நம்ம ஆளுங்க எழுதுறது இன்னும் தெளிவா இருக்குது. பளிச்சுன்னு உடைச்சு போடுற மாரி இருக்குது. மணிரத்னம் வந்த காலத்திலேயே இதெல்லாம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கங்க. சமூக ஊடகங்கள்லாம் வந்திருந்ததுன்னா, மணிரத்னம் இவ்வளோ பெரிய டைரக்டர்ன்னு பேரே வாங்கியிருக்க மாட்டாரு. அவர் டம்மின்னு அப்பவே போட்டு உடைச்சு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாய்ங்க. அதான் சொன்னாங்க, சுஜாதாலாம் ஆர்குட் காலத்திலேயே போயிட்டாரு. நல்ல வேளை. இப்ப இருந்தாருன்னா, அவர் கதை பூரா எவ்வளோ பாடாவதியான கதை அப்படின்னு போட்டு கிளின்னு கிழிப்பாங்க. உதாரணத்துக்கு சுஜாதாவை இவ்வளோ கொண்டாடுறாங்களே, கல்கியில ஒரு க க அவர் ஒரு கதை எழுதியிருப்பாரு. என்னன்னா, ஒரு வேலைக்கு இன்டர்வியூ நடக்குது. முதல்ல ஒரு பையன் வருவான். அவனுக்கு பாதிக்கு மேல பதிலே தெரியாது. அடுத்தால ஒரு பொண்ணு வரும். டான் 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 டான்னு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும். சொன்ன உடனே எல்லாம் கேட்டு எல்லாம் பக்காவா சொல்லிட்டேம்மா. இருந்தாலும் உனக்கு இந்த வேலைய நாங்க தர முடியாது. இது வந்து தாழ்த்தப்பட்டோருக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அதனால உனக்கு குடுக்க முடியாது. உனக்கு திறமையே இருந்தாலும் உனக்கு இந்த வேலைய குடுக்க முடியாது. அப்படின்னு சொல்றதாக அந்த கதை போகும். நான் கேட்குறேன், சுஜாதா வந்து எல்லாரையும் லூசுன்னு நெனச்சுட்டு தானே அந்த கதை எழுதியிருக்கணும். இல்ல ஒரு பதவி வந்து எஸ்சி, எஸ்டி ரிசர்வேஷனுக்காக உள்ள பதவின்னா, அந்த பதவிக்கு மத்தவங்க எப்படி அப்ளிகேஷன் போட முடியும்? அப்ளிகேஷன் நீ போட ஆமா. முடியாது. அப்ளிகேஷன் போட்டால்ல அப்புறம் இன்டர்வியூக்கு வர்றது. புரியுதுங்களா? அந்த அப்ளிகேஷன்லயே நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்ட நீங்க என்க்ளோஸ் பண்ணாம அனுப்பிச்சா, அப்ளிகேஷன தூக்கி போட்டுருவாய்ங்க. அப்ளிகேஷனே செல்லாது. அப்ப நம்மளெல்லாம் எவ்வளோ மடையனா நெனச்சுட்டு சுஜாதா கதை எழுதியிருக்காரு. இன்னைக்கு வந்து இந்த சமூகம், இன்னைக்கும் சில முட்டாள் சமூகம் கொண்டாடிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்துல அவர் நெறைய இங்கிலீஷ் புக் படிச்சாரு. அவ்வளோதான் விஷயம். நம்மலாம் படிக்காத இங்கிலீஷ் புக்லாம் டெல்லியில கிடைச்சது. அத படிச்சுட்டு அவர் தமிழ்ல எழுதி வச்சுட்டாரு. அவ்வளோதான். ஸோ இவங்களுக்கு இப்ப பிரச்சனையே என்னன்னா, வெகுஜன மக்கள் கையில் ஊடகம் வந்துருச்சு. அப்படின்றது தான் சமூக வலைதளம். இப்ப எனக்கு ஒண்ணு தோணுதா, நானே எழுதலாம். முன்னாடிலாம் எப்படி? எனக்கு தோணுனாலும் நான் எழுத முடியாது. விகடன்லயோ, குமுதத்திலயோ, கல்கியிலயோ அவங்க அப்ரூவ் பண்ணி போட்டா தான் அது பப்ளிஷ் ஆகும். இப்போ ஒண்ணும் தேவையே கிடையாது. எனக்கு ஒரு எழுதினாலுமே நம்ம நினைக்கிறத எழுத முடியாது. ஆமா. அது ஒண்ணு. ஆனா இப்ப எடுத்துக்கங்க, எனக்கு ஒண்ணு எழுதணும், ஒரு கதை தோணுதா, அந்த கதைய எழுதி நான் Facebookல போட்டுறலாம். யார் வேணா படிச்சுக்கோ போ. ம். இல்ல பிளாக்ல போட்டுறலாம். யார் வேணா படிச்சுக்கோ அப்படின்னு. கரெக்ட்டா? அப்படி வர்றத இவங்களால தாங்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் எங்க கையில இருந்த விஷயமாச்சே. இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்றாரு. இவர் சொல்றது வந்து எவ்வளோ மடத்தனம்னு பாருங்க. அந்த காலத்திலேயே நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. "ஒலவாய மூடுனாலும் மூடலாம், ஊர் வாய மூட முடியாது" அப்படிம்பாங்க. அது ஒல ஒலன்றது இந்த அரிசி போட்டு தண்ணி கொதிக்க வைப்பாங்கல்ல, அது கொதிக்கும்போது சத்தம் வரும். அந்த சத்தம் வரும்போது அது ரொம்ப சத்தமா இருக்குன்னா, தட்ட போட்டு மூடிடலாம். மூடுனா சத்தம் வராது. அததான் சொல்லுவாங்க. "ஒலவாய மூடுனாலும் மூடலாம், ஊர் வாய மூட முடியாது." ஊர்ல இருக்கவன் பேசுறது பேசிட்டு தான் இருப்பான். அது பாசிட்டிவோ, நெகட்டிவோ. அங்க இருக்கிறவன் உங்களுக்கு பாசிட்டிவா பேசினப்பலாம் நல்லா இருக்குது. ஏன் சமீபத்தில வந்த லப்பர் பந்து, வாழை போன்ற படங்கள்லாம் வந்து பாசிட்டிவ் விமர்சனங்கள பாசிட்டிவா தான் மக்கள் வந்து கொண்டாடுனாங்க. கொண்டாடுறாங்க. அப்ப பாசிட்டிவா பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்க பண்ற தப்ப பேசும்போது மட்டும் வலிக்குதா? நீங்க வந்து ஒரு ரூ. 200 குடுத்து படத்த பார்த்துட்டு நீங்க கண்ண பின்ன பேசுவீங்களான்னு. நான் குடுக்குற ரூ. 200 நம்பி தானே நீ படம் எடுக்குற. நீ நான் குடுக்குற ரூ. 200 நம்பி தானேய்யா படம் எடுக்குற. உன்ட்ட கோடிக்கணக்கா இருக்குன்னா வீட்ல வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு உன்ன படம் எடுக்க வர சொன்னது? நீ படம் எடுக்க வர்றன்னா சம்பாதிக்கிறதுக்கு வர்ற. அத நான் காசு குடுத்து பார்க்குறேன். நீ ஓசில போட்டு காமிச்சு, நான் பார்த்துட்டு திட்டினேன் அப்படின்னு சொன்னா, நீ சொல்லலாம். ஆனா உண்மையில என்னன்னா, ஓசில அவனுங்க போட்டு காட்டுவாய்ங்க. அத அங்க யாரும் திட்ட மாட்டாய்ங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்பெஷல் ஷோன்னா அவங்களே போட்டு பார்த்துப்பாய்ங்க. ப்ரிவ்யூ ஷோ. ப்ரிவ்யூ ஷோ. போட்டு அத பார்க்க வரவன்லாம் ஃப்ரீயா தானே வந்திருப்பான். அன்னைக்கு ஈவினிங் சாப்பாடு கீப்பாடுலாம் குடுத்துருப்பாய்ங்க. அத சாப்பிட்டு, "சூப்பரா இருக்கு சார்" அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. ம். யாருமே நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டாய்ங்க. அதுதான் பிரச்சனையே. புரியுதுங்களா? பிரச்சனையே அதுதான். ஒரு வாட்டி வடிவேலு வந்து அ ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ஊர்ல எங்க அப்பத்தா ஒண்ணு கேட்டுச்சு. "ஏன்டா படம் நீங்க தானே எடுக்குறீங்க. தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்க போட்டுலாம் பார்க்க மாட்டீங்களா?
எங்களெல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு படத்தை எப்படா தியேட்டரில் கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு எங்கள் அப்பா தான் ஒன்று கேட்டுச்சுன்னு வடிவேல் சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் எங்கள் அப்பா தாட்ட, இதுக்குள்ளே இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ காசை செலவு பண்ணியிருக்கு, அதை எப்படியாவது எடுத்தாகணும். அப்போ எப்படியாவது எடுத்தாகணும்னா நீ கன்றாவியாக எடுத்து அதை எப்படியாவது ஓட வச்சு அது மூலமாக வசூல் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அழுகுன தக்காளியை விற்கிறதுக்கு ஒரு ஆள் ட்ரை பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? நீ அழுகுன தக்காளியை எங்கள்கிட்ட விற்க முயற்சி செய்கிற, அதுக்காக யாரையும் பேசக்கூடாதுன்ற. குறிப்பாக ஜோதிகா கூட வந்து நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து மோசமாக தான் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன்னு அவங்களே சொல்கிறாங்கன்னா அப்புறம் ஏன் படம் ஒத்துக்கிட்டு பார்க்கறதுக்கு படம் பார்த்துருப்பாங்களா அவங்களே ரிலீஸுக்கு முன்னாடி? அப்பயே வந்து சரி பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்லை இதுக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? இல்லை அப்படின்னு இதுக்கு ஒரு கேள்வி காரணம் வருது. வந்து கதை ரொம்ப வீக்கான கதை. ம். கதையில் கதை ஓட்டம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கேன் யூ டிஃபைன் டைம் அப்படின்னு கேட்பாங்க. டைம்ங்கிறத உங்களால் டிஃபைன் பண்ண முடியுமா? நீளம், அதாவது ஃபிசிக்ஸில் பேசிக் வந்து நீளம், லென்த்து, மாசு, டைம். லென்த்துனா என்ன சொல்லிடுவீங்க? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரை உள்ள இது ஒரு லென்த்து அப்படின்னு சொல்லிடலாம். வெயிட்டுக்கு அதே மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துடலாம். டைமுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுப்பீங்க? த கேப் பிட்வீன் டூ ஈவெண்ட்ஸ், ரெண்டு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி தான் நேரம். இப்போ நம்ம லைஃப்லேயே நமக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? ரொம்ப மோசமாக அடி வாங்கின சந்தர்ப்பங்கள் ஞாபகத்தில் இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த சந்தர்ப்பங்களோட ஞாபகம் இருக்கும். மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்ம நினைவிலே இருக்காது. ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் ஹையும் இல்லை, லோவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி மக்கள் பார்ப்பாங்க? அவர் இந்த படத்தை மட்டும் சொல்லலை, பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது இந்த மாதிரி திட்டமிட்டு வன்மத்தை பரப்புறாங்க. இந்தியன் 2 கமல் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையனில் ரஜினி விமர்சனம் பண்ணாங்க. இப்போ சூர்யா வர தொடருதுன்னு சொல்கிறார் இல்லையா? இல்லை, ரஜினி வேட்டையன்லாம் நல்லா தான் இருந்தது. அதுக்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்லாம் வரல. இந்தியன் 2க்கு கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த கிளைமேக்ஸ் சேஸு எல்லாம் வெயிட் பண்ணிட்டே முடிச்சு தொலைங்கடா அப்படின்ற அளவுக்கு போயிட்டே இருக்கார். போகிறாருன்னு போயிட்டே இருந்தேன். எவன் பார்ப்பான்? நீங்கள் சும்மா கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்த மாதிரி இருந்தது. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டால் ஆன்சரை எழுதுனீங்க மார்க் போடுவாங்க. வளன்னு எதையாவது எழுதிக்கிட்டு இருந்தால் மார்க் போடுவாங்களா? எல்லா இடத்துலையுமே அதுதான். நீங்கள் வந்து ஒரிஜினலாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா பாராட்டுவாங்க, செய்யலைன்னா கழுவி தான் ஊற்றுவாங்க. நீ தப்பு செஞ்சுட்டு ஒரு தப்பான டைரக்டரை நம்பி, தப்பான கதையை நம்பி, கோடிக்கணக்காக நீ காசு செலவு பண்ணால் அது யாரோட தப்பு? உன்னோட தப்பு. அப்போ நீ தான் தெளிவாக இருந்திருக்கணும். இதை பார்த்துட்டு விநியோகஸ்தர்கள் எப்படி அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எடுத்தாங்கன்றது தான் கொஸ்டின். இந்த படம் ஓடாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? அப்போ இவ்வளோ வெளியே இருக்கிற ஆளை நமக்கே தெரியுதுன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியாதா? இதில் சில பேர் வந்து அப்படியே பூசி மொழுகுனாப்புல பேசுவாங்க. நம்ம வேலை வந்து படத்தை எடுக்கிறது மட்டும்தாங்க. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது வெள்ளிக்கிழமை தியேட்டருக்கு வந்தால் தான் மக்கள் தான் சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷில் எத்தனையோ படம் எடுக்கிறாங்க. மிஷன் இம்பாசிபிள் 5 படமாக இன்னும் எடுத்திருக்கான். அப்புறம் இந்த இது இண்டியானா ஜோன்ஸு 4 பார்ட் எடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 பார்ட் எடுத்துருக்குறாங்க. ஜேம்ஸ் பாண்ட் 80 படம் எடுத்திருக்காங்க. கிளாடியேட்டர் வந்து 2000ல் வந்துச்சு. இப்போ 2024 2வது பாட்டு வந்தது. இது அவ்வளோ எதிர்பார்ப்போடு ஓடிட்டு இருக்கு. ஓடுது. அப்போ நீ ஒழுங்காக உனக்கு அந்த வேலையை ஒழுங்காக செய்ய தெரில. ஒழுங்காக செய்ய தெரிலன்றதை மறைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் கதை விட்டுக்கிட்டு பேசக்கூடாது, யாரையும் தியேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க அவர் சொல்லியிருக்காரு. தியேட்டருக்கு உள்ளே வந்து தியேட்டர் ஓனருக்கு வந்து இந்த யூடியூப் காரனெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணாதீங்க. ஏன் தியேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணலன்னா ரோட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறான் அவன். கரெக்டா? மக்கள் பேசுறது தயாராக தான் இருக்க போகிறாங்க. தயாராக தான் இருக்க போகிறாங்க. நீ படத்தை ஒழுங்காக எடுக்கலை, சரியா? அப்போ நீ படத்தை ஒழுங்காக எடுப்பதற்கும் கதையை ஒழுங்காக தேர்ந்தெடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணது தான் நீ தப்பிக்க முடியும். நீ தப்பாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு பழியை தூக்கி அவன் மேலேயே போகிற. நீ எவனாவது இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் யாராவது கதை என்னன்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஹீரோ யாருன்னு முடிவு பண்ணியிருக்காங்களா? ஹீரோ யாருன்னு முடிவு பண்ணிட்டு தான் கதையை ரெடி பண்ணுன்றாங்க. ஃபார்மேட்டே தப்பு. ஃபார்மேட்டே தப்பு இல்லை. நான் இந்த ஷூ வாங்கிட்டேங்க, இது யார் காலுக்கு சேருதுன்னு பாருங்க, நான் பார்ப்பீங்க. நம்ம கால் அப்படி இருந்துச்சு, மாறிடுச்சு. இப்போ அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் வந்து இந்த ஸ்கிரிப்டுன்னு ஒரு ஸ்கிரிப்டை முடிவு பண்ணுவார். அப்புறம் அந்த ஸ்கிரிப்டுக்கு யாரை டைரக்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் டைரக்டர் வந்து எந்த காஸ்டிங் குரூவை யாருன்னு போடலான்னு அவர் முடிவு பண்ணுவார். அதுதான் சினிமாவோட ஃபார்மேட்டு. நீ ஃபார்மேட்டே மாற்றி வச்சுட்டு நான் வந்து அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என் கூட ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் இன்னொருத்தர் ப்ரொடியூசர். அவர் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட ஆக்டர் சொல்லி அவருக்கு டேட்ஸ் இருக்கேன்ட்ட, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணுங்கள்.
இது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. ஒரு நல்ல கதை இருக்குயா அப்படின்னா, இந்த கதைக்கு யாருன்னு எடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். அத விட்டுட்டு ஹீரோக்காக கதை ரெடி பண்ணீங்கன்னா, அப்புறம் ஹீரோ வேற சொல்லுவாரு. எங்க ரசிகர்களுக்கு இதெல்லாம் புடிக்காது. எங்க ரசிகர்களுக்கு இப்படிலாம் சீன் வைங்க. அதுலயும் சூர்யா நடிப்பு அதனால தாங்க தான் கதையே முடியல. இல்லாம போயிடுறாங்களோ? எப்படினாலும் ஹீரோ மாத்த தான் சொல்லப் போறாரு. ஆமா, ஒரே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா. நம் சூர்யா என்னைக்கு பிதாமகன்ல நடிச்சாரோ, அந்த பிதாமகன் ஃபார்மேட்லயே தான் இன்னைக்கும் நடிச்சிட்டு இருக்காப்ல. நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறதுன்ற மாரி. எவ்வளோ வாட்டி தான் பார்ப்பாங்க? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது வேண்டாமா? ஒவ்வொரு கதைக்கும் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நீங்க நடிக்கணும். ஜெயிலர்ல பார்த்த ரஜினி வேற, வேட்டையன்ல பார்க்குற ரஜினி வேற. டோட்டலாவே வேற மாரி தானே நடிக்கிறாரு. அப்போ நீங்க வந்து ஒழுங்கா பண்ணா கதைய தேர்ந்தெடுக்கல, இதெல்லாம் பண்ணாம யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க. யாரும் விமர்சனம் பண்ணாதீங்கன்னா, இது எப்படி இருக்குதுன்னா, இந்த எங்க பாட்டி வீட்லலாம் சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்கன்னா, விளையாடும்போது சின்ன பசங்க யாராவது கூட தாயக்கட்ட விளையாடுவாங்க. "அவன் காய அடிக்காத" அப்படிம்பாங்க. "பாவம் அழுதுருவா" அப்படின்னு. அந்த ரேஞ்சில இருக்குது. உனக்கு விளையாட தெரியலன்னா விளையாட்டுக்கு வராத. இங்க சொல்றதையும் தாண்டி, இப்போ மற்ற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல மட்டும் தான் 4 மணி ஷோ கிடையாது. கேரளால இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு. எல்லாம் பெங்களூர் போயிடுறாங்க. இல்லன்னா இங்க ஆந்திரா பார்டர் போய் பார்த்துட்டு 7 மணிக்கெல்லாம் வந்து வந்து ரிவ்யூ ரெவ்யூ போட்டுறாங்க. போட்டுர்றாங்க. அதே என்ன சொல்றாருன்னா, இங்க 9 மணிக்கு மாரி அங்கேயும் 9 மணிக்கு மாத்துங்க அப்படின்றாரு. இதே நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படம் எடுத்து சர்ச்சையாச்சுன்னா, எங்களுக்கெல்லாம் கருத்து உரிமை இல்லையா? நாங்க ஒரு கருத்த தானே படத்துல சொல்றோம்ன்னு. அதே கருத்து உரிமை தான்யா இந்த வேலையும். உன் படம் நல்லா இருக்கா இல்லையான்றத சொல்றது, அதுவும் ஒரு கருத்து தானே. அத எப்படி கருத்து இல்லாம பார்க்க முடியும்? முதல்ல கருத்து உரிமையெல்லாம் விட்டுருவோம். ஒரு கன்சியூமர். நான் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன். தோசை நல்லா இல்லன்னா, நல்லா இல்ல அவ்வளோதான். எங்க ஹோட்டல் பேர்லாம் கெட்டு போகும். நீங்க வெளில போய் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கரெக்ட்டு தானே? அதே மாரி தான் இதுவும். நீ ஒரு படத்த எடுக்குற, நீ முதல்ல ஒழுங்கா படம் எடுக்க கத்துக்குங்க. அத விட்டுட்டு பார்வையாளர்களையும், விமர்சகர்களையும் குறை சொல்றது, அது வந்து என்ன சொல்றது? ஒரு போங்காட்டம் தான் சொல்லணும். கரெக்ட்டா அதுக்கு சரியான வார்த்தையும் தெரியல. இது ஒரு போங்காட்டம். நீ தப்பு தப்பா படம் எடுத்து வச்சுட்டு, வந்து நல்லா இல்லன்னு. அதான் சொல்லுவாங்க, சில பசங்க வந்து சொல்லுவாங்க எக்ஸாம். நான் எல்லாமே நல்லா தான் எழுதினேன். ஆனா மிஸ் தான் மார்க் போடல அப்படிம்பாங்களே. அந்த கதையா இருக்குது இது. ஸ்கூல் பசங்க மாரி பிஹேவ் பண்ணாம, ப்ளீஸ் க்ரோ அப் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி.